அர்ஜுனனுக்கு உயிரை தானமாக வழங்கிய துரியோதனன். பகடையாட்டத்தில் யுதிஷ்டிரன் தோல்வியுற்று பாண்டவர்களின் நாடு, வளம், செல்வம் என அத்தனையும் இழந்து தங்களையும் திரௌபதியையும் துரியோதனனிடம் அடிமைகளாக இழந்து திரௌபதி சபையில் அனைவருக்கும் முன் மானபங்கப்படுத்த முயற்சி செய்யப்படும் போது கிருஷ்ணரால் காப்பாற்றப்பட்டு திரௌபதிக்கு நடத்தப்பட்ட அநீதிக்கு பரிகாரமாக திருதராஷ்டிரர் திரௌபதிக்கு கொடுத்த வரங்களை வைத்து பாண்டவர்களை திரௌபதி அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டதும் பாண்டவர்களுக்கு சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு 13 ஆண்டுகள் வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞானவாசமும் இருக்க நாடு கடத்தப்பட்டனர். நாடு கடத்தப்பட்ட பாண்டவர்களும் திரௌபதியும் காம்யகா வனப்பகுதியில் தங்கள் வனவாசத்தை வாழ்ந்து கொண்டிருந்தனர். பாண்டவர்கள் வனவாசத்திற்கு சென்று 2 வருடங்கள் கழிந்த பிறகு பாண்டவர்களுக்கு அவர்களின் அவல நிலையை நினைத்து வருத்தம் வர வைக்கவும், பாண்டவர்களை கேலி செய்து அவர்களை வெறுப்பேற்றி சங்கடப்பட வைக்கவும் விரும்பிய சகுனி துரியோதனனிடம் காம்யகா வனத்திற்கு நாம் வேட்டையாட செல்வது போல் சென்று அங்கே பாண்டவர்கள் வனவாசம் செய்து கொண்டிருக்கும் இடத்திற்கு அருகில் தற்காலிகமாக கூடாரம் அமைத்து அங்கேயே தங்கி தங்கள் ராஜ வாழ்க்கையை இழந்து அண்ணல் பட்டு வன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பாண்டவர்களிடம் நாம் எவ்வளவு நிம்மதியாக அரச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறோம் என்று அவர்களுக்கு காட்டி பாண்டவர்களின் மன நிம்மதியை குலைக்கலாம் வா என்று அழைத்தான். ஆனால் துரியோதனன் அதற்கு சம்மதிக்கவில்லை. அதில் எனக்கு விருப்பம் இல்லை மாமா என்று மறுத்தான். ஆனாலும் சகுனி விடாமல் வற்புறுத்தவே துரியோதனன் காம்யகா வனத்திற்கு செல்ல சம்மதித்து அங்கே சென்றான். வனத்தில் பாண்டவர்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகில் கந்தவர்கள் வாழும் இடத்தில் கௌரவர்கள் கூடாரமிட்டனர். அதனால் கோபம் கொண்ட கந்தர்வர்கள் கௌரவர்களை தாக்க தொடங்கினர். கௌரவர்கள் எவ்வளவு திறமையாக சண்டையிட்டாலும் கௌரவர்களால் கந்தர்வர்களை தோற்கடிக்க முடியவில்லை. கௌரவர்களும் சகுனியும் தீவிரமாக சண்டையிடுவதை பார்த்த கந்தவர்களில் ஒருவன் அவர்களிடம், நீங்கள் எவ்வளவு தீவிரமாக போராடினாலும் உங்களால் எங்களை வெற்றி கொள்ள முடியாது. எங்களை தோற்கடிக்க வேண்டும் என்றால் தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டும். தனது பங்காளிகளின் அவலத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைய நினைக்கும் உங்களின் தவறான எண்ணம் தான் எங்களின் பலம். அதனால் எங்களிடம் இருந்து தப்பிக்க போராடாதீர்கள் என்றான். ஆனாலும் கௌரவர்கள் மனம் தளராமல் போராடி கொண்டிருந்தார்கள். அதனால் கோபமடைந்த ஒரு கந்தர்வன் துரியோதனனை பயங்கரமாக தாக்கினான். கந்தர்வன் தாக்கியதில் துரியோதனன் இறக்கும் நிலைக்கு சென்று விட்டான். அப்பொழுது அங்கே நடந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்த அர்ஜுனன் துரியோதனன் உயிருக்கு ஆபத்து வரும் நிலை வந்ததும் கந்தவர்களை எதிர்த்து சண்டையிட்டான். தன்னை ஏளனம் செய்ய நினைத்தவர்களையும் காப்பாற்ற நினைத்து சண்டையிட்டதால் அர்ஜுனனின் நேர்மையான எண்ணம் கந்தர்வர்களின் பலவீனமாக மாறி அவர்கள் அர்ஜுனனிடம் தோற்றுவிட்டனர். அது மட்டும் இல்லாமல் அந்த கந்தர்வர்கள் அர்ஜுனன் நண்பனாகவும் மாறிவிட்டனர். துரியோதனன் அர்ஜுனன் தன் உயிரை காப்பாற்றியதால் அர்ஜுனனிடம், நீ விரும்பிய வரத்தை கேள், அதை நான் உனக்கு கட்டாயம் தருகிறேன் என்றான். அதற்கு அர்ஜுனன், எனக்கு இப்பொழுது எதுவும் தேவையில்லை. இந்த வரம் எனக்கு எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்பொழுது கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டான். பிறகு கௌரவர்கள் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பிவிட்டனர். சகுனி துரியோதனனை வனத்திற்கு அழைத்து கொண்டிருக்கும் போதே அனைத்தையும் அறிந்த கிருஷ்ண பகவான் சகுனியும் துரியோதனனும் காட்டிற்கு வருவதற்கு முன்பே அர்ஜுனனை சந்தித்து அவனுடன் சாதாரணமாக பேச்சு கொடுத்து எதையும் தெளிவாக சொல்லாமல் புதிர் போடுவது போல் பேசி, நான் சென்ற பிறகு யாரையாவது நீ சந்தித்து அந்த நபர் உனக்கு ஏதாவது வரம் கொடுப்பதாக சொன்னால் அந்த நபர் யாராக இருந்தாலும் சரி, நீ வரத்தை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. எதையும் வரமாக கேட்டும் வாங்கிவிடாதே பார்த்திபா. மாறாக எதிர்காலத்தில் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிடு. தண்ணீரை மறந்து செயல்படாதே. நான் சொல்லியதை நினைவில் வைத்து செயல்படு என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் கிருஷ்ண பகவான். அதனால்தான் துரியோதனன் வரம் கொடுப்பதாக சொன்னபோது அர்ஜுனன் பிறகு வாங்கிக் கொள்கிறேன் என்றான். பாண்டவர்கள் வனவாசம் முடிந்து குருஷேத்திர போர் துவங்கி 9ஆம் நாள் இரவு துரியோதனன் பீஷ்மரை, நாங்கள் வெற்றியடைய வேண்டும் என்று நினைத்து நீங்கள் போரிடவில்லை, பாண்டவர்களுக்காகத்தான் இந்த குருஷேத்திர போரை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் தான் உங்களை போன்ற ஒரு மகாரதர் எங்கள் படையில் இருந்தும் எங்களை விட குறைவான வீரர்களை கொண்டிருந்த போதும் பாண்டவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினான். துரியோதனனின் கடுமையான வார்த்தையை கேட்டு ஆவேசம் கொண்ட பீஷ்மர் தங்கத்தால் 5 அம்புகளை செய்து அதை துரியோதனனிடம் கொடுத்து, இந்த அம்புகளை நான் என் முழு ஆத்ம சக்தியையும் பயன்படுத்தி உருவாக்கியுள்ளேன். இதை கொண்டு தாக்கினால் பாண்டவர்கள் 5 மரணமும் நாளை நிச்சயம் உறுதியாக நடைபெறும். இதை நான் உன்னிடம் உன் பாதுகாப்பிலேயே கொடுக்கிறேன். நாளை இதை நீயே என்னிடம் கொடு. நான் பாண்டவர்களை நாளையே அழித்து இந்த குருஷேத்திர போரை நாளையோடு முடித்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன் கூடாரத்திற்கு சென்று விட்டார். கௌரவர்கள் முகாமில் இந்த நிகழ்வு நடந்து முடிந்ததும் பாண்டவர்கள் முகாமில் இருந்த கிருஷ்ணர் அர்ஜுனனை அழைத்து, அன்று துரியோதனன் உனக்கு கொடுத்த வரத்தை உபயோகிக்கும் நேரம் வந்துவிட்டது பார்த்திபா. உங்கள் 5 அழிப்பதற்காக பீஷ்மர் தன் ஆத்ம சக்தியை பயன்படுத்தி 5 தங்க அம்புகளை உருவாக்கியுள்ளார்.
நீ இப்பொழுதே துரியோதனனை சந்தித்து அந்த தங்க அம்புகளை வரமாக கேட்டு வாங்கி வா என்று சொல்லி அர்ஜுனனை அனுப்பி வைத்தார். துரியோதனனை சந்தித்த அர்ஜுனன், அன்று நீ எனக்கு கொடுத்த வரத்தை வாங்கிச் செல்லலாம் என்றுதான் நான் இப்பொழுது வந்துள்ளேன் என்றான். அதை கேட்ட துரியோதனன், நடப்பதை புரிந்தவனாக, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், நிச்சயமாக நான் தருகிறேன் என்றான். பீஷ்மரின் ஆத்ம சக்தியை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த 5 தங்க அம்புகள் தான் எனக்கு இப்பொழுது வரமாக வேண்டும் என்றான் அர்ஜுனன். துரியோதனனுக்குத்தான் முதலிலேயே என்ன நடக்கிறது என்று புரிந்துவிட்டது. அதனால் அவன் எதிர்வாதம் எதையும் செய்யாமல் அர்ஜுனன் கேட்ட அந்த தங்க அம்புகளை அவனுக்கு வரமாக கொடுத்து விட்டான். துரியோதனன் மட்டும் அன்று அர்ஜுனனுக்கு அந்த அம்புகளை கொடுக்காமல் மறுத்திருந்தால் நிச்சயமாக குருஷேத்திர போரில் துரியோதனன் தான் வெற்றி பெற்றிருப்பான். இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.